ஃபைனலாக ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு குழந்தைய பிறக்காதுன்னு கூட சொன்னாங்க. ஸோ ஒய்ஃபுக்கு கன்சீவாக ஒரு கட்டி இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. வந்து 3 வருஷம் கழித்து 3.5 வருஷம் கழித்து கன்சீவ் ஆகி வந்தது. ஸோ வந்ததும் குழந்த பிறந்தா ஓகே, குழந்த பிறக்கும்போது ஒரு மாதிரி இருந்தால் இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்கான். ஸோ என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு என்ன கிடச்ச நிஜமாவே காட்ஸ் கிஃப்ட்டு தான் அது. அப்புறம் அபிமன்யுன்னு பேர் வச்சதுக்கு மாதிரி அவன் அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ இதுவாக இருக்கான். இப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் குழந்தை கிடைச்சது. நேற்று ஹபியோட ஹாப்பி பர்த்டே எல்லாம் முடிஞ்சிருச்சு. கேக் செலிப்ரேட் அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு பேசாமல் காதாரா அடியாரோ அந்த ஃபோட்டோ எடுத்தோம், ஃபோட்டோ ஷூட்டு. அப்போ வந்து என்ன செஞ்சான்னா ரொம்ப சேட்டை, சொல்ல கேட்காம அழுதுகிட்டே ஒரு காஸ்டியூம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல் ஆகியாச்சு. இன்னைக்கு காலைல ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதோ நார்மலாக இருந்தான். மொட்டை அடிக்கும் போது தான் தேம்பி எழுதுட்டான். இப்போ காது குத்தும் போது என்ன ஒன்றா வரான்னு தெரில. வெண்ணிலாவே வாடாத பூவே, என் வாழ்வில் மீண்டும் என ஈன்ற தாயே, கண்ணோடு ஏதோ பொம்பளை பிள்ளைலாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும், இருந்திருப்பான் சைட் அடிச்சுட்டு. காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணதுக்கு ஏற்று வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பனியோடு விளையாடி மலர் ஊஞ்சலாடி தரை வந்து தமிழ் பேசும் இரு கால் வெண்ணிலவே, சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், சினுங்காமல் நான் நீ பார்த்துக்கோ, தூங்கு கண்ண முடிக்க